இப்போது ஒரு ஜாதகத்தில் உங்கள் பையனுக்கு இப்போ காலேஜ் போகிறாரு, அவர் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா காலேஜுக்கோ அல்லது வேலைக்கோ அவர் போவார். அப்போ வாகனம் வாங்கலாமான்னு நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வண்டி வாகனங்களை வாங்கலாமா வேண்டாமா, இல்லை எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் குறித்து கொடுத்துட்றோம். நீங்களும் வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இருக்குது, நீங்களும் வாகனத்தை வாங்கிடுவீங்க. சரி, அந்த வாகனத்தில் எப்போல்லாம் விபத்து ஏற்படும், அதை நீங்கள் வாகனம் வாங்கலாமான்னு கேட்கும்போதே நாங்கள் குறித்து தந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? ஆனால் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த வாகனம் நம்ம வாங்குகிறோம், ஒன்றும் இல்லை. உதாரணத்திற்கு நம்ம மிதுன லக்னத்தில் ஒருத்தர் இருக்கார். இந்த மிதுன லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் போய் 8ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கும் போது, இதை நீங்கள் உங்களுக்கு அட்சய லக்னம் மிதுன லக்னமாக இருந்ததுன்னா இப்போ கடந்து வந்திருப்பீங்க. மகர ராசியில் அந்த சூரியன் தை மாதத்தில் நீங்கள் கீழே விழுந்தீங்களா, அடிபட்டிங்களா, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, வாகனத்தினால ஒரு விபத்து ஏற்பட்டதா, ஒரு செலவு ஏற்பட்டதா, தண்டமாக வாகனம் அடிபட்டுச்சா, அடி வாங்குச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போது எந்தெந்த காலகட்டங்களில் ஜாதகர் கவனமாக, எந்த மாதத்தில் கவனமாக நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஜாதகத்தை பற்றி ஒரு புரிதல் இருந்தது, பார்க்க தெரிஞ்சதுன்னா நம்ம இதை ஈஸியாக பார்க்க முடியுமா முடியாதா? அந்த ஜோசியர் சொல்லலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கேட்ட கேள்வி என்ன, வாகனம் வாங்கலாமா, வாங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேட்கலாம். ஆனால் வாகனத்தில் எப்பொழுது கவனமாக பயணிக்கணுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த காலகட்டங்களில் நம்ம வேகமாக போகக்கூடாது. என்ன தலைபோகிற அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம். அப்படி இல்லைன்னா தாமதமாக போகிறதுனால ஒன்றும் எதுவும் மாறிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் மெதுவாக பயணிக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஜோதிடம் படிக்கணும். எந்த ஜோதிடத்தை வேணாலும் படிங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏஎல்பி ஜோதிடம் 15 நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வேறு எந்த ஜோதிட முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சவாலாகவே கூட சொல்ல முடியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய புரிதல்களை மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் 15 நாளில் ஒரு ஜோதிடம் படிக்கிறது சாத்தியமான அது ஏஎல்பியில் சாத்தியம்.